ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார், காஃபி பவுடர் நீங்கள் தண்ணியில் போட்டால் கரையுமா? கரையாது. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, நெஸ்கெஃபே, ப்ரூவெலாம் வருது இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் காஃபி தண்ணியில் போட்டால் கரைஞ்சிருது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது காஃபியே கிடையாது, அது ஏதோ கெமிக்கல் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது ஏதோ தப்பாக தெரிஞ்சது, ஆனால் அது என் மனசுலேயே இருந்துச்சு. ஏன் ஏன் அது எப்படி காஃபி பவுடர் கரையாது, இன்ஸ்டன்ட் காஃபி கரையுது அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கு எனக்கு விடை தெரிஞ்சுது. என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி பொடியை அரைச்சி அதில் இருந்து அவங்களே காஃபி ப்ரூ பண்ணுறாங்க. அதாவது காஃபி பொடியை தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி காஃபி ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து காஃபி ப்ரூ பண்ணுறது. அதை ப்ரூ பண்ணி உடனே அதை வந்து காய வச்சு ஒரு விதமான ப்ராசஸிங், சிம்பிளாக காய வைக்கிறதுல அதில் ஒரு விதமான ப்ராசஸிங் பண்ணி அந்த காஃபி செஞ்ச காஃபியவே அவங்க பவுடர் ஆக்கிடுறாங்க. ஸோ நீங்கள் காஃபி பொடி வாங்கினீங்கன்னா காஃபி பொடி மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. காஃபி கொட்டையை அரைச்ச பொடி மட்டும்தான் கிடைக்கும். அதை நீங்கள் தண்ணியில் போட்டு காஃபி ஆக்கணும். இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கினீங்கன்னா ஏற்கனவே காஃபி பொடியில் இருந்து தண்ணியை ஊற்றி அதை காஃபி ஆக்கி அந்த காஃபியை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அது தண்ணியில் போட்டது கரையுது. ஏன்னா அது ஏற்கனவே தண்ணியிலேருந்து வந்த காஃபி தான்.